செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 21 முடிய. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 23 முடிய. பேசுகிற கடவுளை பற்றி ஒரு சில குறிப்புகளை படித்தோம். கடவுள் ஜீவன் உள்ளவராக, மனிதனோடு உறவாடுகிறவராக, மனிதருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக, தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் வல்லமையின் மூலமாகவும் தமது நோக்கத்தையும் தமது சித்தத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்துவதனாலே இந்த பூமியிலே அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் படித்தோம். ஆனால் நீங்க தனிப்பட்ட ஒரு கேள்வி, கடவுள் என்னோடு பேசினாரா அல்லது பேசுகிறாரா? கடவுள் பேசுவதை என்னால் அறிய முடிகிறதா? கடவுளுடைய பேச்சு அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக வாழ்கிறேனா? மிகப்பெரிய கேள்விகள். ஒரு சிலர் கடவுள் பேசவில்லை என்று சொல்லுகிறார்கள். கடவுள் என்கிட்டலாம் பேச முடியாது சார், நான் ஒரு பாவிங்க, நான் ஒரு துன்மார்க்க, என்கிட்ட எப்படி சார் கடவுள் பேச முடியும் அப்படின்னு சில பேரு ஒரு மாயையான ஒரு பொய்யான தாழ்மை. பாவி என்பது உண்மைங்க, ஆனா கடவுள் பேச முடியாது என்பது ஒரு பொய். காரணம், சங்கீதம் 25:8 நம்ம என்ன வாசித்தோம்? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், அவர் பாவிகளுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், அவர் பரிசுத்தவான்களுக்கு. அப்படி சொல்லலீங்களே. நாமே கடவுள் பேசுவதை தடுத்து விடுகிறோம். கடவுள் என்னோடு பேச முடியாது சார். நியாய தீர்ப்பு நாள்ல அப்படிப்பட்ட ஒரு பதில கடவுளுக்கு நீங்க சொல்ல முடியுமா? என்ன கடவுளே, நீ பேசுகிற கடவுள்னு சொன்னாங்க, நீ உயிரோடு இருக்கிறீன்னு சொன்னாங்க, பாவிகளை ரட்சிக்கிறீன்னு சொன்னாங்க, ஆனா என் கூட பேசலையே கடவுள்னு யாராச்சும் இந்த உலகத்துல பிறந்த ஒரு நரிக்குறவனா இருக்கட்டும், அவன் ஆதிவாசியா இருக்கட்டும், அவன் அந்தமான்ல வாசிக்கின்ற கற்கால மனிதனா இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்க? அப்படியா? கருமையானவர்கள் அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கு பேசுகிற கடவுள் கேட்காத மனிதனை பற்றி படிக்க போறோம். கடவுள் பேசிக் கொண்டிருக்கு, மனிதன் கேட்க முடியாதவனாக, கேட்க விரும்பாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கு. அதை பற்றி தான் படிக்கிறோம். அதுல ஒரு முக்கிய நிகழ்ச்சி தான் நாம் வாசித்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு 23 வசனங்கள். மிக சுருக்கமாக அதற்கு ஒரு முகவரியை சொல்லி கடவுள் எப்படி பேசுகிறார் என்பதையும் மனிதன் ஏன் கேட்கவில்லை என்பதையும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் சார் இந்த பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மில் அநேகருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கடவுள் என்னோடு பேசுகிறாரா, என்னோடு பேச முடியுமா? அநேக நேரத்துல மக்கள் குழப்பத்துல, பயத்துல, ஐயா என்ன செய்யுதுன்னு தெரியலீங்களையா, ஐயா புரியலீங்களையா, ஐயா குழப்பமா இருக்குதுங்க, ஐயா பயமா இருக்குதுங்கயா, இதுதான் சொல்றமே ஒழிய கடவுள் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசினார், கடவுள் இந்த வசனத்தின் மூலமாக என்னை உணர்த்தினார், கடவுள் இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக என்னை தேற்றினார், கடவுள் தமது ஆவியின் மூலமாக என்னை பலப்படுத்தினார், அதை இன்னும் கேட்கலங்க. நான் சரியா கேட்கல. இருக்கிறவங்க லெட்டர் எழுதின்னு இருக்கிறையா, இங்கேயாச்சும் பைபிள்ல போட்டுக்குதா லெட்டர் எழுதுன்னு? என்ன தயவுசெய்து இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு பாருங்கம்மா, எனக்கு லெட்டர் எழுதுங்க, நாங்க சில ஏஜென்ட் வச்சுக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டுல சில ஏஜென்ட், 21ஆம் நூற்றாண்டுல அவங்களுக்கு தான் சார் நான் ஏஜென்ட் கொடுத்துருக்கேன், நீங்க எல்லாம் லெட்டரு அவங்களுக்கு எல்லாம் போடுங்கன்னு எங்கேயாச்சும் வசனங்குதா? ஒரு பேசுகிற தேவன், நம்மை தேடி வந்த ஒரு ரட்சகர். என்ன எபிரேய நிருபத்துல இவ்வளவு உருக்கமா பேசிக்கொண்டு, அவர் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் இராமல் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத ஆசாரியராக நமக்காக இருக்கிறார். இந்த ஆசாரியரை விட்டுட்டு இஸ் தி ஒன்லி மீடியேட்டர், அவரே மத்தியஸ்தர், அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவரே ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிறவர், அவரே நமது ஆத்துமாவின் அதிபதி, அவரே நமது ஆத்துமாக்களின் ரட்சகர், அவரே நம்ம நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. இவ்வளவு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு பிரதரு, ஒரு சிஸ்டரு, ஒரு பாஸ்டர், அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? பேசி நிக்கிற ஆள் யாருங்க? நானும் பாஸ்டர் தான். அவங்க உங்களுக்கு ஒரு நிலை உண்டுங்கம்மா. மத்தியஸ்தராகிய இயேசுவுக்கு பதிலாக நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன், நீங்க எந்த மனிதனையும் வைக்காதீங்க. வச்சுங்க, நீங்க சாபக்கேடான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்க கடவுள் கொடுக்கலீங்களே, கடவுள் கொடுத்தா சரி. புதிய ஏற்பாடு எங்க இருக்குதுங்க? 1 பேதுரு 2:9 நினைவு கூர்ந்து, எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றினரே ஆண்டவரே, பரிசுத்த ஜாதியும்
தமக்கு சொந்தமான ஜனமும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக கூட்டமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். Believe in the priesthood of all believers. ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுடைய ஆசாரியனாக இருக்கிறான். நீ போய் இன்னொரு ஆசாரியர்கிட்ட என்னத்துக்கு நின்னுக்கிற? எனக்கு அது விளங்கல. என்னுடைய வேத அறிவில, என்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்துல எனக்கு அது விளங்கவே இல்லை. தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. நான் உங்களிடத்துல கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா அதே நேரத்துல கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டீங்க. அதனுடைய வேதனைய அப்படியே நான் விளக்கிறதுக்கு பயப்படுறேன். கட்டாயமா அனுபவிப்பீங்க அந்த உலகத்துல. அதை அனுபவிச்சுதான் உங்க உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும். Because you are answerable to holy and loving God. ஒரு பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த கடவுளுக்கு நீ கணக்கு சொல்லணுமா? சார், நான் ஐயா கிட்ட போனேன், அம்மா கிட்ட போனா, ஐயா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் போனியப்பா, என் கிட்ட வந்தியா? பதில் சொல்லணும் இல்ல. பேசுகிற கடவுள், கேட்க விரும்பாத ஒரு மனிதன். யார் சார் அவன்? இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. அவனை தெரிந்து கொண்டவர் யார்? கர்த்தர். அவனை அழைத்தவர் யார்? யெகோவா. அவனை நியமித்தவர் யார்? கர்த்தர். அப்ப கர்த்தர் தப்பு செஞ்சாரா? கர்த்தரா தப்பு செஞ்சாரு? நம்ம கூட அப்படிதான் பேசினுக்கிறோம். நம்ம சுய சித்தத்துல செயல்பட்டுட்டு, எல்லாம் சுய சித்தத்துல தீர்மானங்கள் எடுத்து விட்டு கடவுள் மேல பலி. ஏன் தான் கடவுள் சோதிக்கிறாரா தெரியலையா? ஏன் தான் இப்படி ஆச்சு? ஏமா கடவுளா நடத்தினாரு. சவுல் ராஜா, அவனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? தற்கொலை. ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஒரு நல்ல ஆரம்பம். வெரி குட் பிகினிங். 12ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களா? ஒரு சிறப்பான ஒரு போர் வீரனாக, ஒரு நல்ல படைத்தலைவனாக, நல்ல நம்பிக்கை உரிய ஒரு வழிகாட்டியாக தன்னுடைய ஆட்சி பதவியை அவன் ஆரம்பித்தான். இந்த 1 சாமுவேலுடைய கடைசி அதிகாரத்துல கிட்டத்தட்ட 30 அல்லது 31ஆம் அதிகாரத்துல நான்கு கொண்டு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டு அனாதை பொனமாக செத்து கிடந்தான். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, மக்களால் ஆர்ப்பரிக்கப்பட்ட ஒரு ராஜா. படிச்சு பாருங்களேன். என்கிட்ட தானே பைபிள் இருக்குது, உங்ககிட்ட இல்ல. நிச்சயமா கடவுளை எதிர்க்கிற மனிதர்கள், கடவுளுடைய வார்த்தையை நிராகரிக்கிறவர்கள், கடவுளுடைய ஆலோசனையை அசட்டை செய்கிற மனிதன், அவனுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். அது யாருன்னா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அதை பத்தி சவுல் ராஜாவா இருக்கலாம், whoever it may be, it doesn't matter. ஆக எனக்கு அருமையானவர்களை, பேசுகிற ஒரு கடவுள், கேட்க முடியாத ஒரு இன்றைக்கு கடவுள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரா? அவருடைய சத்தத்துக்கு உங்கள் காதுகள் திறந்திருக்கின்றனவா? Are you listening to him? நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கிறவளா இருக்கிறீங்களா? இப்ப படிக்க போறோம். ஒரு காலம் வரைக்கும் கடவுள் சவுலோடு பேசினார். அதற்கு பிற்பாடு பேசுவதை நிறுத்திவிட்டார். படிக்க போறோம். கடவுள் பேசுவதை சவுலை பொறுத்த வரைக்கும் நிறுத்திட்டார். ஏன்னா பேசி இன்னும் பிரயோஜனம் இல்லை. அவனுடைய இருதயமாக இல்ல, கல்லாக மாறினது. becomes a rock. இன்றைக்கு கடவுள் உங்களோடு பேசவில்லை என்றால் உங்களுடைய இருதயம் அந்த நிலைமையில இருக்குதுங்கம்மா. அந்த நிலைமையில இருக்குது. சார் கடவுள் பேசல. ஆமாமா பேசல. எப்படி பேசுவார்? இவ்வளவு நேரம் பேசினார, இவ்வளவு நாள் பேசினார, இத்தனை விதமா பேசினார, இத்தனை காரியத்துல பேசினார. கேட்டியா? கேட்கல. பாப்பா உன் வழிக்கு பார்வோனா மாறிட்டேன்னு அர்த்தம். எப்படி மாறிட்ட? பார்வோன் 10 வாதைகள். இதுக்கு மேல பேசணுமா? எப்படி சொல்றீங்க? கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர் என்ற வார்த்தையை நம்ம வாசிக்க. He is a long suffering God. அரசன் அன்று கொள்ளும், கடவுள் நின்று கொள்ளும். நின்று, ஆனா கொல்லும், ஆனா நின்று. மிக ஜாக்கிரதையா இருங்க. கடவுள் உங்களோடு பேசுறாரா? நம்ம வாசித்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினபடியினாலே அவர் வேதனைப்படுகிறார். 11ஆம் வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கம்மா, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். நீங்க சும்மா கனவுலாம் காணாதீங்க. கடவுள் மன்னிக்கிறவர் தான், கடவுள் அன்புள்ளவர் தான், கடவுள் நீடிய பொறுமையுள்ளவர் தான், கடவுள் மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறவர் தான். எல்லாம் ரைட்டுங்கம்மா. ஆனா அதே நேரத்துல அவர் நீதியுள்ளவர். கடவுள் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதை அவன் அறுப்பான். சவுலை கடவுள் தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார், அவனை நியமித்தார். அவனுக்கு என்னென்ன கிருபைகளை, இரக்கங்களை, அதாவது மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், அவன் ஒரு கடவுளுடைய ஊழியனாக வாழவும் ராஜாவாக செயல்படவும் என்னென்ன உதவிகளை அவனுக்கு சொல்ல முடியுமோ, செய்ய முடியுமோ அவ்வளவு காரியங்களும் செய்தார். சவுல் தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வந்தான். அதனுடைய விளைவு என்ன?
தற்கொலை செய்து அனாதை பிணமாக கிடந்தான். நம்ம யாக்கோபினுடைய மரணத்தை படித்தோம். யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய வாழ்க்கையை ஒரு அனாதியாக அகதியாக ஆரம்பித்தாமா, ஒரு அனாதியாக ஆரம்பித்தான், ஒரு தேவ பிரபுவாக அவன் அடக்கம் பண்ணப்பட்ட. சவுல் ஒரு ராஜாவாக தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தான், ஒரு அநாத பிணமாக வீசப்பட்டான். எது உங்களுடைய வாழ்க்கை? எனக்கு அருமையானவர்களே, டாக்டர் நீல் ஆண்டர்சன் அவர்கள் மிக மிக ஆழமான அருமையான ஆலோசனை. மறுபடியும் சொல்றேன், சாத்தான் வந்துங்கம்மா நம்மளை பயமுறுத்துறது கிடையாது. சாதாரணமா ஒரு அசாதாரணமான உருவிலோ அல்லது விதமாக அவன் செயல்படுகிறதே கிடையாது. நல்லா கவனிங்க. கடவுளுடைய தெளிவான வார்த்தைக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக செயல்படும்படி நம்மை வழி தவற செய்வதுதான் அவனுடைய தந்திரம். கடவுள் அவருடைய வழியிலே நம்மை நடக்க பின் செல்ல நம்மை கட்டளை எடுக்கிறார் இல்லீங்களா? சாத்தான் என்ன சொல்றான்? கொஞ்சம் இப்படி வந்துருப்பா, கடவுள் சொன்னது உண்மைதான், கடவுள் நல்லவர் தான், கடவுள் மன்னிக்கிறது தான், அதனால ஒண்ணு இல்ல, நீ இப்ப ராஜா இல்லையா, உனக்கு பிரியமானதை நீ செய்யலாமே, அப்புறம் என்ன நீ ராஜா, உனக்கு பிரியமானது உன்னுடைய சித்தத்தை நீ செய்யலனா நீ என்ன ராஜா, நீ இன்னத்துக்கு ராஜாவா இருக்கிற அப்படின்னா, ஆகினால ஒண்ணு இல்ல, நீ செய்ய. இப்ப அதுதான் சொல்றான், மனிதராகி உங்களிடத்துல என்னிடத்திலும் யாருங்க உன்னை படைத்தது? ஏன்பா நீ கடவுள் கடவுள் என்றிய, உன்னை படைச்சது யாரு? கடவுளு. ரொம்ப நல்லதுங்க. உனக்கு சிந்திக்க திறனை கொடுத்தது யாரு? கடவுளு. தீர்மானிக்கும் சித்தத்தை கொடுத்தது யாரு? கடவுளு. அப்புறம் நீ தீர்மானம் செய்யாம நீ சித்தம் கொள்ளாம கடவுளாயா செய்வாரு? யோ செய்யா, நீ என்ன நினைக்கிறியா? சொல்ற, கடவுள் தானே எனக்கு சித்தம் கொடுத்தாரு, கடவுள் தானே எனக்கு சிந்திக்க திறமை கொடுத்தாரு, கடவுள் தானே அது கொடுத்தாரு. ஆமா, எதுக்கு கொடுத்தாரு? உன் சித்தத்தை செய்யறதுக்கா? நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாம. எதுக்குப்பா அவனை ராஜாவாக்கினாரு? கடவுளை பின் செல்லும்படி, கடவுளுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படி, கடவுளுடைய சித்தத்தை செய்வதனாலே கடவுளை மகிமைப்படுத்தும்படி. அந்த லட்சியத்தையே சவுல் மறந்துட்டானுங்களே, அதான் நாங்க போட்டிருக்குது. ஆக எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படி தவறாக வழி நடத்தப்படுகிறோம்? அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு தவறான சிந்தனையை நீ விதை உன் மனதிலே. சோ ஈவில் தாட், ஒரு தவறான சிந்தனையை நீ விதைப்பாயானால் ஒரு தவறான செயலை நீ அறுப்பாய். ஒரு தவறான செயலை நீ அறுப்பாயானால் ஒரு தவறான பழக்கத்தை நீ உருவாக்குவாய். நீ ஒரு தவறான பழக்கத்தை உருவாக்குவாயானால் ஒரு தவறான பண்புடையவனாய் மாறுவாய். ராங் கேரக்டர். நீ தவறான குணமுடையவனாய் வாழ்வாயானால் நீ தீமையிலே மடிந்து போவாய். அவ்வளவுதான். அங்க எங்க ஆரம்பமானதுங்க? ஒரு தவறான சின்ன சிந்தனை தான். அந்த சிந்தனையை நீ செயல்படுத்தும் போது அதனுடைய முடிவு மரணம். அதுதான் நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். இந்த சவுலை சாத்தானானவன் வழி நடத்தினது தவறான ஒரு சின்ன சிந்தனை தான். அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயம் தான், பெரிய விஷயமே இல்ல. நீங்க 12ஆம் அதிகாரத்திலிருந்து இதை நீங்க படிப்பீர்களா, மிக அழகாக பார்க்கலாம். சரி, ஏன் சவுல் கடவுளை விட்டு விலகி சென்றான்? ஏன் சவுல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான் என்பதற்கான சில காரணங்களை நாம பார்க்க போறோம் இல்லீங்களா? முதலாவது காரணம், நம்ம வாசித்த 15ஆம் அதிகாரத்திலும் சரி 12ஆம் அதிகாரத்திலும் சரி, உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க பாருங்க, 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஆகமா சவுல் தான் ராஜாவாக மாறுவதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை, அவன் எந்த விருப்பமும் கொள்ளவில்லை, அவன் அதற்கு தகுதி அல்லவென்று அறிந்திருக்கிறான். நீங்க அங்க பாத்தீங்கன்னா இல்லீங்களா, அதே 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். சாமுவேலு சவுலை ராஜாவாக்க அழைத்த போது அவன் எங்க போய் ஒளிந்து கொண்டான். அதாவது he felt so insecure, he felt so insignificant. தான் தகுதியற்றவன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை மிக ஆழமாக உணர்ந்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சவுலை கடவுள் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார். அவனை ராஜாவாக
அபிஷேகம் செய்தார். ஆனால் ஏன் தனக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போனான். இந்த ஆட்சி, அரச பதவி என்பது கடவுளுடைய ஈவு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பிச்சை. இட் இஸ் a gift of God. ராஜாவாக அழைக்கப்பட்டது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு கடவுளுடைய ஈவு. அதை அவன் மறந்துட்டான். 17ஆம் வசனம் 1 சாமுவேல் 15:17 பாருங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. அவனுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, திறமையின் அடிப்படையில் அல்ல, அவனுடைய சாதனையின் அடிப்படையில் அல்ல, அவனுடைய அறிவாற்றல் எந்த அடிப்படையில் அவன் ராஜாவாக அங்கீகரிக்கப்படல. அதான் உண்மை. அதுதான் அங்க சொல்லப்படுது. நீ சிறியவராய் இருந்த போது அல்லவோ கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டது அவனை பொறுத்ததல்ல, அவனை அழைத்த கடவுளை பொறுத்தது. அவனுடைய திறமையை, அவனுடைய சக்தியை பொறுத்ததல்ல, அவனை அழைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை பொறுத்தது. இதுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை அவன் மறந்துட்டான். எனக்கு ரொம்ப தகுதி இருக்குது, நான் பெரிய சாதனை, நான் பெரிய தளபதி அப்படின்னு 12ஆம் அதிகாரத்துல யாபேஸ் மனுஷருக்காக போரிட்டு அம்மோனிய புத்திரர் இடத்திலிருந்து கிபியாவை அவன் மீட்ட போது அவனுக்குள்ளே அந்த தற்பெருமை புகுந்தது. சரிங்களா? 2வது ஆட்சி என்பதுங்கம்மா, மத்தியிலே அமைக்கப்பட்டுள்ள ஆட்சிக்காக, அமைச்சர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கு. ஆட்சி என்பது நம்முடைய வசதிக்காக, நம்முடைய நன்மைக்காக, சுகபோகத்துக்காக, சுய பெருமைக்காக அல்ல. அதுக்காக ஆண்டவர் ஆட்சி கொடுக்கல. நீங்க 12ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் சாமுவேல் மூலமாக கடவுள் அவர்களோடு பேசின வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு நான் ராஜாவா இராதபடிக்கு என்னை தள்ளிவிட்டு நீங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபடியினாலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள். கடவுள் தம்முடைய மக்களின் ராஜாவாக இருக்கும்போது தமது மக்களை வழிநடத்தி பாதுகாத்து ஒரு ராஜா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கடவுள் செய்து கொண்டிருக்க. ஆங்கிலத்தை தியோக்ரசி, கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய ஆளுகை. ஆக இஸ்ரவேல் ஜனம் கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்களாக, கடவுள் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம், மனிதன் வேண்டும். ராங் சாய்ஸ், ஒரு தவறான தெரிந்தெடுப்பு, அது பாவம் அப்படின்னு கடுமையா எச்சரிக்கிறார் சாமுவேல். அவன் சவுல் அதை உணர்ந்தானா? சவுல் உணர்ந்தானாமா? ஐயோ, நான் ராஜாவா இருக்க முடியாது, நான் கடவுளுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியுமே ஒழிய I cannot in reality rule the people of God. கடவுளுடைய மக்களை நான் ஆள முடியாது. கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்யும்படியாக, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக நான் அவர்களை வழி நடத்துகிற ஒரு பணிவிடைக்காரன். That is the right definition for a king. ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய கற்பனைகளுக்கு, நியாய பிரமாணங்களுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இட் இஸ் காட். கடவுள், கடவுளால் மக்கள், கடவுளால் ஒரு நாடு, கடவுளால் ஒரு ராஜா, கடவுளால் ஒரு ஆட்சி, கடவுளால் ஒரு ஆசீர்வாதம், எல்லாம் கடவுள். அதான் தியோக்ரசி. சவுலுக்கு அது விளங்கவே இல்லை. சவுல் நினைத்தான், நான் தாண்டா ராஜா, எனக்கு மேல யார் இருக்கிறா? அதான் அவன் செஞ்ச தவறு. நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க இன்றைக்கும். அது ராஜா பதவி மாத்திரம் இல்லைங்கம்மா, நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் அவனுடைய குடும்பத்திலும், அவனுடைய சமுதாயத்திலும், அவனுடைய சபையிலும் அவன் என்னவாக ஒரு பொறுப்புள்ள ஊழியனாக அவன் வைக்கப்பட்டிருக்கான். திருப்பி சொல்லட்டுங்களா? உங்க குடும்பத்துல நீங்க கடவுளுடைய பிரதிநிதியாக, கடவுளுடைய தீர்க்கதரிசியாக, கடவுளுடைய ஆசாரியனாக, கடவுளுடைய ராஜாவாக வைக்கப்பட்டிருக்கீங்க. எவ்ரி பிலீவர் ஹஸ் a role of prophet, priest and kingship. அதான் அதனுடைய அர்த்தம். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக குடும்பத்துல வைக்கப்பட்டிருக்கான், சமுதாயத்துல வைக்கப்பட்டிருக்கான், சபையில வைக்கப்பட்டிருக்கான். ஏதாச்சும் விளங்கிச்சா? என்னைக்காச்சும் அதை நீ செஞ்சிருக்கிறியா? சவுல் ராஜாவுக்கு விளங்கவில்லை. ஆக ஆட்சி என்பது ஒரு பதவி அல்ல, ஒரு பொறுப்பு. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? ஆட்சி என்பது ஒரு கௌரவ பதவி அல்ல, ஒரு அதிகார பதவி அல்ல, ஒரு சுய மகிமைக்காக செயல்படுகின்ற ஒரு ஆட்சி பீடம் அல்ல. அது மாபெரும் பொறுப்பு. இட் இஸ் a greatest responsibility. கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய நோக்கத்தை கடவுளுடைய மக்களிலே நிறைவேற்றுவதனாலே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய பொறுப்புங்க.
ஆமா, ஒரு தகப்பனாக நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஒரு தாயாக குடும்பத்துல கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். திருச்சபையில ஒரு பொறுப்புள்ள விசுவாசியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையில பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. திருச்சபையில ஒரு ஊழியராக, போதகரா, ஏதோ நிலையில கடவுள் என்னை வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பையும் அதன் கடமையையும் அதன் வாய்ப்புகளையும் நான் உணர்ந்து நான் செயல்படுகிறேனா? அது ஒரு பொறுப்பு, அது ஒரு கடமை, அது ஒரு வாய்ப்பு. இதற்காக நான் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே எவனிடத்திலே கொஞ்சம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்துல கொஞ்சம் கேட்கப்படும். அந்த தாளந்து ஊமையில 1, 2, 5 தாளந்துகள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆக ஆட்சி என்பது சுகபோகத்துக்காக அல்ல, சுய சித்தத்துக்காக அல்ல, சுய மகிமைக்காக அல்ல, தேவனுடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இந்த நோக்கத்தை சவுல் மறந்தான், மறுதலித்தான். He denied it and he completely renounced it. முழுமையாக அதை ஒதுக்கிவிட்டான். சரிங்களா? அதனால அவன் வீழ்ச்சி அடைந்தான். அடுத்த குறிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம், சாமுவேல் தீர்க்கதரிசி இப்பொழுது தன்னுடைய அந்த நியாயாதிபதி பதவியை அவன் விட்டு இறங்கி சவுலை ராஜாவாக நியமித்து, நீர் இனி இஸ்ரவேலை ஆட்சி செய்ய வேண்டும், நியாயம் விசாரிக்க வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்க்க தரிசன பதவியை குறித்து பேசுகிறான். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. சவுலே, நன்மையும் வயுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். கடவுள் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனை வழி நடத்தக்கூடிய ஒரு கடவுளுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்க தரிசியை சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். தீர்க்க தரிசி எதற்குப்பா? முதலாவதாக கடவுளுடைய நியாய பிரமாணத்தை போதிக்க வேண்டும். அதான் அவனுடைய வேலை. கடவுளுடைய நியாய பிரமாணம், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று, தீர்க்கதரிசியாக தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று அது தேவனுடைய மக்களுக்கும் ராஜாவுக்கும் அவன் அறிவிக்கிறான். எத்தனையோ முறை நம்ம படிக்க போறோம். He is a vehicle of God's revelation. கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறவனாக ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். ராஜா சோர்ந்து போகும்போது, ராஜா தவிக்கும் போது அவனை உற்சாகப்படுத்தி அவனோடு துணையாக நின்று, to give a moral support, to encourage him, to strengthen him, அவனை உற்சாகப்படுத்தி அவனை பலப்படுத்தி அவனை வழி நடத்த கடவுள் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். அதை அவன் அசட்டை செய்தான். இதெல்லாம் நாத்தான் தீர்க்கதரிசி செஞ்சான் இல்லீங்களா? தாவீது தவறு செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்தான். எசேக்கியா ராஜா தவறு செய்த போது ஏசாயா எச்சரித்தான். சிதேக்கியா ராஜா தவறு செய்த போது எரேமியா எச்சரித்தான். பெல்ஷாத்சார், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய, நேபுலோன் சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜாவாகிய பெல்ஷாத்சார் பாவம் செய்யும் போது தானியேல் எச்சரித்தான். ஏன்பா சவுல், நீ சாமுவேலுடைய வார்த்தைக்கு அவன் கிடக்குறான் கிழமை ஊடுசார், அவனை ஆட்சி போடுறான், நான் ஆட்சி புரியறேங்க, நான் ராஜா, நான் சண்டை போட்டேன், நான் ஜெயித்தேன், நானு அல்ல, நான் எனக்காக ஒரு ஜெயக்கம்பை நாட்டுவேன் போட்டுக்குது. ஆமா, அல்ல நானு, அவன் கெடுக்கிறான் கிழமை. இன்னைக்கு வாலிபர்லாம் அவன் கெடுக்கிறான் கிழமை. என்ன சார் அவரு கெடுக்கிறார், விடுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. ஆமாங்க, தெரிட்டுங்க, அதை பத்தி என்ன? கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்க. வாலிபர் தம்பி தங்கச்சியோட ரொம்ப அன்பா சொல்றமா, உனக்கு எல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நாங்கெல்லாம் பாப்போம். அப்பா எல்லாம் தெரிஞ்சவர் எங்க பாக்குறாரு? அடி பாதாளத்தில் இருக்கிறார் சார். எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாம் தெரிந்த முனிவர் எங்க சார்? அது அட்ரஸே இல்லீங்களே. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்க. ஆக கடவுளுடைய ஏற்பாடு பாருங்க, how beautifully God has provided a prophet, a guide, a friend to correct, a friend to caution. என்ன அருமையான ஒரு ஏற்பாட்டை கடவுள் சவுலுக்கு தந்திருந்தார். சவுல் நிராகரித்தான், அசட்டை செய்தான், அவமதித்தான். போயா வழிய பார்த்து பேசுகிற ஒரு கடவுள், கேட்க முடியாத ஒரு மனிதன். கவனிச்சுட்டு வந்தீங்களா? அவனால கேட்க முடியல. இன்னும் படிக்க போறான். 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. அங்க ஒரு சாமுவேல் ஒரு முக்கிய காரியத்தை சொல்ற. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து சாமுவேலை பார்த்து, இது ஒரு சின்ன உதாரணம். A special revelation. God speaks to us even today through special revelation. அதுக்காக ஸ்பெஷல் ரெவலேஷன் சொல்லும் போதுங்கம்மா, ஏதோ ஒரு அபூர்வமான அனுபவம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் இது, பழைய ஏற்பாட்டில் அது பொருந்தலாம். ஆனா இன்றைக்கு எனக்கு
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெளிப்பாடு வரணும்னா அது கடவுளை பரீட்சை பார்க்கிற ஒரு விஷயம். சரிங்களா? நமக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய வெளிப்பாடு முழுமையாக அவருடைய வேதத்தில் நமக்கு அருளப்பட்டது. இதற்கு மேலே நான் ஒரு சிறப்பான வெளிப்பாட்டை தேடுவேனானால் அது இருதய கடினத்தினுடைய வெளிப்பாடு. அது ஆவிக்குரிய திமிர்னு பேரு. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களே? ஆமா, படிக்கலாமா ஒரு வசனம்? யோவான் 6ஆம் அதிகாரத்துல, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும்படி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்கிறாங்க யூதர்கள். நான்தான்ப்பா தேவனிடத்தில் வந்த அப்பம், ஜீவ அப்பம் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அழகா பேசி நிற்கிறார் ஆண்டவர். இல்ல ஒரு அடையாளத்தை காண்பி, இல்ல எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடு, இல்ல வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யு. அப்படியா? படிக்கலாங்களா? மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து, என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம், இதுக்கு மேல ஒண்ணு கேட்டீங்க, விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி அப்படின்னு கடவுள் சொல்றார். அததான் சவுல் எதிர்பார்த்தான். கடவுள் எனக்கு சிறப்பான வெளிப்பாடு கொடுக்க வேண்டும் என்று. 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. 14. இப்பொழுது அந்த பெலிஸ்தியரோடு சண்டை போடும்போது சவுல் தேவனிடத்தில் விசாரிக்கிறான். பெலிஸ்தியரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. முடிஞ்சு போச்சு. கடவுள் பேச முடியாது. எப்படி பேச முடியும்? கடவுள் பேசவில்லை. ஏன்னா கடவுளுடைய சித்தத்தை அவன் செய்ய போறதில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மனம் அவனுக்குள்ள இல்லை. தன்னுடைய அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த 13ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் சாமுவேல் வருவதற்கு வரை காத்திருக்க முடியாமல் ராஜா செய்யக்கூடாத ஆசாரியன் மட்டும் செய்ய வேண்டிய பலியை செலுத்த முற்பட்டான். அவனுடைய எல்லையை கடந்து ராஜ கடமை, ராஜ அதிகாரம், ராஜ உரிமை இவைகளை கடந்து அவன் பலி செலுத்த முற்பட்டான். அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். கடவுள் அவனோடு பேசவில்லை. அது மாதிரி 3 தவறு செய்ய போறாங்க. கடவுளுக்கெல்லாம் தெரியும். சவுலுக்கு கடவுள் மறு உத்தரவு தரவில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு கடவுள் மறு உத்தரவு கொடுத்திருக்காரா? ஏன் மறு உத்தரவு கொடுக்கல? நான் இங்கு வரி தவறிட்டேன், எங்கு தேவனை நான் வேதனைப்படுத்தினேன், எங்கு பரிசுத்த ஆவியாருக்கு விரோதமாக நான் செயல்பட்டேன், எங்கு பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தினேன், ஏன் கடவுள் எனக்கு பேசவில்லை, ஏன் கடவுள் எனக்கு விடுதலை தரவில்லை, ஏன் எனக்கு வழி காட்டவில்லை, ஏன்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்படி சொன்ன கடவுள் ஏன்பா பேசல? Something wrong. Saul is not willing to do the self analysis. தன்னைத்தானே அவன் பரிசோதித்து பார்க்க அவன் விரும்பவில்லை. 44ஆம் வசனம் படிங்க. அதாவது கர்த்தர் பெலிஸ்தியரிடத்திலிருந்து ஒரு மாபெரும் ரட்சிப்பை தன்னுடைய மகனாகிய யோனத்தான் மூலமாக கொடுத்தார். இந்த சவுல் கடவுளுடைய சித்தத்தையோ கடவுளுடைய வார்த்தையோ கேட்காமல், நியாயப்பிரமாணத்தை குறித்த கொஞ்சமும் அறிவில்லாமல், புசித்தவன் சாக கடவன் என்கிற ஒரு முட்டாள்தனமான அறிவீனமான ஒரு சட்டத்தை போட்டு, அந்த சட்டத்தின் அடிப்படையில எவன் தவறு செய்தானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அதாவது கடவுள் வெற்றி கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றியின் பின்னணியில மனிதன் சாக வேண்டும் என்று இவன் முயற்சி செய்யறான். கடைசியில் நீங்க அங்க பாத்தீங்கன்னா யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது. யோனத்தானை பார்த்தீங்கன்னா சொல்றான், அப்பொழுது சவுல், யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும். இன்னும் முட்டாள்தனமான பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? குருடாகி போன ஒரு ராஜா. இந்த யோனத்தான் மூலமாக தான் ரட்சிப்பு கடவுள் கொடுத்திருக்கார். அந்த யோனத்தானை வெட்டணும்ன்றான். என்ன சார் மனுஷன்? கடவுள் பேசவில்லை. அடுத்த வசனம் படிங்க. ஜனங்கள் எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலில் இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையிலே விழப்போகிறது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க யோனத்தான் இந்த காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை விட தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய அதிகாரத்தை சவுல் செயல்படுத்த விரும்பினான். மதிகெட்ட ஒரு ராஜா. 15ஆம் அதிகாரத்துல நாம் முடிப்போம். 15ஆம் அதிகாரத்துல தெளிவான ஒரு கட்டளை. அமலேக்கியரை நீ சங்காரம் பண்ண வேண்டும் இல்லீங்களா? அமலேக்கியரை கர்த்தர், ஆமா, அந்த அமலேக்கு மடங்கடித்து 3ஆம் வசனத்துல தெளிவா புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். தெளிவான ஒரு கட்டளை. அதை பத்தி சவுலுக்கு கவலையே இல்லை. நல்ல மாடெல்லாம் புடிச்சுன்னு வந்துருங்க, நல்ல செல்வத்தெல்லாம் எடுத்துன்னு வந்துருங்க, பரவாயில்ல, ஸ்திரீகளையும் பெண்களையும் விட்டுடுங்க. அவர்கள் மூலமாக இஸ்ரவேலுக்குள்ள விபச்சாரமும் வேசித்தனமும் பரவினது. கடவுள் ஏன் அமலேக்கியரை தண்டிக்க முற்பட்டார்? இஸ்ரவேலர் அந்த அமலேக்கியருடைய விக்கிரக ஆராதனை, அமலேக்கியருடைய வேசித்தனம், அமலேக்கியருடைய கொடூரமான செயல்களை பின்பற்றக்கூடாது என்ற காரணத்தினாலே அமலேக்கியரை நீ அழித்து விடு என்றார். சவுல் துணிகரமா போய் பேசுறான் சாமுவேல் கிட்ட. கடவுளுடைய சித்தத்தை செய்துன்னு சொல்றான். ஆனா சாமுவேல் என்ன சொல்றார்? சாமுவேல் சொன்னது என்ன? அங்க பாருங்க என்ன சொல்றார். 19ஆம் வசனம். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து. பெலிஸ்தியரோடு நடந்த போராட்டத்திலே, போரிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடவுள் எதிர்பார்த்தார், அவன் கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியர் நடந்த போராட்டத்திலே, போரிலே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கடவுள் எதிர்பார்த்தார், அவன் கீழ்ப்படியவில்லை. 2 சோதனைகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. 2 சோதனைகளிலே அவன் படுதோல்வி அடைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டது? ராஜ்யபாரம் எடுக்கப்பட்டது. 22, 23 வசனங்களை நான் படிக்கிறேன். சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், ஆங்கிலத்தில் ரிபல்லியன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். பேசுகிற ஒரு கடவுள், கேட்க முடியாத ஒரு மனிதன். தலைவனிಗೆ நாம் ஜெபிப்போம். பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் செவி கொடுத்தலே உத்தமம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சடங்காச்சாரமான பலிகளினாலே தேவனை பிரியப்படுத்த முற்படுகிறோமா? அல்லது நம்முடைய மனதிலும் நம்முடைய சித்தத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்பி கீழ்ப்படிவதனாலே அவரை மகிமைப்படுத்த நாம் விரும்புகிறோமா? பேசுகிற ஒரு கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் இந்நாள் பரியந்தமாக நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய ஆசை, இவைகளை சார்ந்து நாம் வழி விலகும் போது கடவுள் தமது வார்த்தையின் மூலமாக, தம்முடைய ஊழியர்கள் மூலமாக, வாழ்க்கையின் சம்பவங்கள் மூலமாக கடவுள் நம்மோடு இடைப்படுகிறார். கடவுள் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இதயம், கீழ்ப்படுகிற மனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஒரு இதயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு, முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சமம். சவுல் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சூனியக்காரிடத்திலே போய் அஞ்சனம் பார்த்து அவ்விதமாக தேவனுடைய கோபாக்கினைக்கும் சாபத்துக்கும் உரியவனாக மாறி போகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கடவுள் உன்னோடு பேசுகிறாரா? நீ வழி தவறினதை எடுத்து காட்டுகிறாரா? உன்னுடைய சுய சித்தத்தை சார்ந்து நீ செயல்பட்டதை கடவுள் உணர்த்துகிறாரா? உன்னுடைய சுய பெருமையினாலும் சுய ஆசையினாலும் நீ கடவுளுடைய வார்த்தையை அவமதித்ததை நீ உனக்கு உணர்த்துகிறாரா? கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலாக அதற்கு மேலான ஒரு வெளிப்பாடு எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேண்டும் என்று நம்ம தேடுகிறோமே, அது எவ்வளவு விகற்பமான ஒரு காரியம். நாம் மனம் திரும்ப வேண்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நீர் எங்களை அழைத்து வந்து அமரச் செய்து உம்முடைய மாறாத தன்மை, உமது பரிசுத்தம், உமது உண்மை, உமது மாறாத கிருபையை நாங்கள் நினைவு கூற செய்தபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அழைப்பை நாங்கள் மறந்து போனோம். எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தினோம்.
நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய தீர்க்க தரிசனங்களை உமது பரிசுத்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் அசட்டை செய்தோம். எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து எங்களுடைய சுய மகிமைக்காகவே வாழ முற்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மன்னியும். தேவனே, எங்களை சிட்சித்தருளும். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? தேவன் உங்களை சிட்சியாதிருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்களே. தேவனே, நாங்கள் மனம் திரும்பும்படி, எங்களுடைய பாவ வழிகளை, எங்களுடைய சுய வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பும்படி நீர் எங்களை சிட்சித்தருளும். எங்களை கைவிடாதேயும். உம்முடைய கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய துணிகரமான பாவங்களை, எங்களுடைய கீழ்ப்படியாமையை, எங்களுடைய அவிசுவாசத்தை கழுவ நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் எத்தனை முறை துக்கப்படுத்தி இருக்கிறோம். உம்முடைய ஆறுதல், உம்முடைய உணர்த்துதல், உம்முடைய தேறுதல், உம்முடைய ஞானத்தின் போதனை, இவைகளினாலே நாங்கள் புது பலன் அடைய உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.